சித்து, டேய் சித்து, எழுந்துருடா. எழுந்துரு, எழுந்துரு சித்து. என்னடா சித்து, கண்ணெல்லாம் உள்ள போய் ஏன்டா இப்படி கந்திரி கோலமா இருக்க? நானும் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சரியா சாப்பிடுறதில்ல, நேரத்துக்கு தூங்குறதில்ல. ஏன்டா, ஏன் இப்படி உன்னை நீயே வருத்திக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த வார்த்தைய என் முகத்தை பார்த்து சொல்லுடா சித்து. என் முகத்தை பார்த்து சொல்லு, நான் நல்லா இருக்கேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. டேய், நான் உன்னை வழியில பார்த்தவ இல்லடா, என் வயித்துல சுமந்தவ. ஒத்த புள்ளன்னு என் கண்ணுல வச்சு வளர்த்திருக்கேன்டா. நீ அழுதா அலறி போறவடா உன் அம்மா. நீ தும்முனா துடைச்சு போறவடா அம்மா. அவளுக்கா தெரியாது நீ இப்ப என்ன நிலைமையில இருக்கன்னு? வேணாண்டா சித்து, அம்மா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. காச நோயை விட இந்த காதல் நோய் ரொம்ப பெருசுடா. அந்த கௌரி ஒன்ன தூக்கி போட்ட மாதிரி நீயும் அந்த காதலை தூக்கி போட்டுறா. அழாதம்மா. இது பாரு, அம்மா பேச்ச கேப்ப, அம்மா சொல்றத கேப்பேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுடா. இனிமே அம்மா அழவே மாட்டேன். அதுக்குதாம்மா நானும் சொல்றேன். நானும் இங்க இருந்து அழ வேணா, என்னை பார்த்து நீயும் அழ வேணா. என்னை விட்டுருமா, நான் அப்பா இருக்கிற துபாய்க்கே போயிடுறேன். அதான் அன்னைக்கே போன்னு சொன்னனே. போறதுக்கு முன்னாடி என்னை எரிச்சிட்டு போன பிளாக்மெயில் பண்ணா எப்படிமா? என்னடா பண்ண சொல்ற? அத விட்டா இந்த அம்மாக்கு வேற வழி தெரியலையே. இங்க இருந்து போனாதாம்மா கௌரிய கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மறக்க முடியும். கௌரிய நினைச்சு நீ ஒன்ன மட்டும் வருத்திக்கல, கூட சேர்த்து என்னையும் தான் வருத்திட்டு இருக்க. பாத்துக்க, நானும் பாத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். பிசினஸையும் கவனிக்க மாட்டேங்கிற, ஆபீஸ்க்கும் போக மாட்டேங்கிற, போன் வந்தா அதையும் தட்டி கழிச்சிடுற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இங்க பார், பிசினஸ் பண்றது பணம் சம்பாதிக்க. பணத்தை எதுக்குமா சம்பாதிக்கிறோம்? நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. எனக்கு எங்கம்மா வாழ்க்கை இருக்கு? அதான் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சம்மா. அணுகுண்ட விட ஆபத்தானது அன்புன்னு இப்ப நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சம்மா. ஆனா அதை தடுக்கவே முடியலம்மா. என்னால கௌரிய மறக்க முடியலம்மா, மறக்கவே முடியலம்மா. சித்து, சித்து, சொன்ன கேளுடா, நில்லுடா. டேய் சித்து, சொன்ன கேளு, நில்லுடா சித்து. நீங்க எப்போ வந்தீங்க தமிழ்? ரொம்ப முன்னாடியே வந்துட்டேன் மேடம். சார் பேசினது, நீங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டேன் மேடம். இதுக்கு நான் ஒரு வழியை சொல்லட்டுமா மேடம்? வழியா? என்ன வழி? நீங்க உங்க மகனை நினைச்சு உருக்கிறதுனால இந்த மாதிரி கேட்கிறேன் மேடம். என் உலகமே அவன்தான். அவனுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஜாதக கோளாறு மேடம். ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து உங்க மகன் ஜாதகத்தை காட்டலாமே மேடம். அதுல ஏதாவது தோஷம் இருந்தா அவர் சொல்ற பரிகாரத்தை செஞ்சிடலாம் மேடம். என் அனுபவத்துல சொல்றேன் மேடம். தோஷம் பார்த்து பரிகாரம் செஞ்சு பல பேரோட குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு மேடம். மனசுல இருக்கிற ஆளை மறக்கக்கூடிய அளவுக்கு பண்ற ஜோசியக்காரங்க இருக்காங்க மேடம். ஆமா மேடம், கொஞ்சம் செலவு செஞ்சு அதுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டா உங்க மகன் மனசுல இருக்கிற பொண்ணை கூட மறக்கடிச்சிடலாம் மேடம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த மாதிரி ஜோசியரை நான் ஏற்பாடு பண்றேன் மேடம். தமிழ், எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வரேன் மேடம்.